வணக்கம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இடம் சங்கராச்சாரியா டெம்பிள்ங்க. இது டல் லேக்கில் இருந்து, அதாவது ஸ்ரீநகருடைய சிட்டியில் இருந்து 1100 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த குழந்தைங்கள்லாம் ட்ரெக்கிங் போனதை பார்த்தோம். அவங்க 7 கிலோமீட்டர்ஸ் இந்த ஹில்ஸுக்கு தான் வராங்க. மலையோட என்ட்ரன்ஸ்லேயே வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிப்பாட்டிடுறாங்க. ஏன்னா அதுக்கு மேலே போனால் டிராஃபிக் ஜாம் ஆகும். அதனால் இப்போ பாருங்கள், நான் 1 கிலோமீட்டர் பக்கம் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். காலையில் நல்ல வெயிலாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் குளிரும் தெரியுது. அதாவது வெயில் நல்லா மண்டையை பழுக்குது. அதே சமயம் ரொம்ப வேர்க்கலை. அந்த காற்று ஈரப்பதம் இருக்கிறதுனால நமக்கு நல்லாவே நடக்க முடியுது. ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம இந்த மாதிரி பாதையில் நம்ம நடந்து போகணும். இப்போ நம்ம பார்க்குற கோயில் மிக மிக பழமையான ஒரு கோயிலுங்க. அந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, இங்கே சிவனுடைய லிங்கம் இருக்குங்க. இதை ஜோதீஸ்வரர் லிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது புத்திஸ்ட் தான் முதல்ல இங்கே வழிபட்டிருக்காங்க. அவங்க இதை பாஸ் பாகர் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலுடைய என்ட்ரன்ஸில் ஃப்ரிஸ்கிங் எல்லாம் முடிஞ்சு இப்போ படியேற ஆரம்பிச்சிட்டோம். இந்த படிகள் 243 படிகள் இருக்குது. இந்த கோவில் அடிக்கடி நிலநடுக்கத்தாலும் இயற்கை சீற்றத்தாலும் சேதமடையும் பொழுது ஒவ்வொரு கிங்ஸும் இதை புதுப்பிச்சு கொண்டு வந்திருக்காங்க. இந்த படிகள் எல்லாம் கூட ஒரு அரசர் தான் போட்டு கொடுத்துருக்காரு. டோக்லா மன்னர் குலாப் சிங் தான் அது. இப்போ நம்ம பார்க்குறது சங்கராச்சாரியார் சிலை. இது துவாரகாபுரத்திலிருந்து சங்கராச்சாரியார் தான் இதை நிறுவியிருக்காரு. ஆதிசங்கரர் இந்த சௌந்தர்ய லகரியை கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த பாடல் இங்கே தான் இயற்றப்பட்டது. ஆதித்யா அப்படிங்கிறவர் கட்டினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு அரசர், சரிங்களா? அப்புறம் லலிதாதித்யா அப்படிங்கிறவர் தான் இந்த சங்கராச்சாரியா டெம்பிள் அப்படின்னு இதுக்கு பெயர் வச்சதாக சொல்கிறாங்க. இந்த பள்ளத்தாக்குகள் மேலிருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடமாக இருக்குது. நம்ம லைனில் நின்று கோயிலுக்குள்ளே போகலாம். இது கொஞ்சம் டேமேஜாக இருக்குங்க, அந்த மேற்கூரை எல்லாம். அதை இப்போவும் பராமரிச்சுட்டு புதுப்பிச்சுட்டு வராங்க. நான் லைனில் நிற்கிறப்போ ஒன்று கவனித்தேன். அங்கே இருக்கிற மக்கள் காசு சில்லறைகளை எல்லாம் அந்த கற்களால் வைக்கப்பட்ட அந்த வாலில் வைக்கிறாங்க. நடுநடுவில் சொருகுறாங்க. அது ரொம்ப தவறான செயல். அதை யாரும் பண்ணக்கூடாது. சாமியுடைய சிலையை பார்த்தங்க. பாம்பினால் சூழப்பட்ட ஒரு 2 அடிக்கு கருப்பு நிறத்தாலான ஒரு லிங்கம், பெரிய லிங்கம் இருந்தது. அதை கைகளால் தொட்டு வணங்கி ரொம்ப திருப்தியாக நானும் என் கணவரும் சாமி கும்பிட்டுட்டு அந்த ஜோதீஸ்வரரோட அருளை வாங்கிட்டு நாங்கள் இப்போது கீழே இறங்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஏன்னா 243 படிகள், 1100 ஃபீட்டு மலை மேலே நம்ம இருக்கோம் இல்லையா, கொஞ்சம் டயர்டாகுது. ஸோ சிறிது நேரம் அந்த பள்ளத்தாக்குகளுடைய அழகை வியூ பாயிண்ட்லேருந்து ரசிச்சுட்டு அப்படி நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே போக போகிறோம். கோவில் கிமு 200 ஆண்டுகள் முன்னர் நிறுவப்பட்டதுங்க. கிபி 9ஆம் நூற்றாண்டு பழமையானது. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நன்றி.